வணக்கம் மக்களே, அளவியல் 3Dல உள்ள பார்ட் 10 விடதான் பார்க்க போறோம். கோன் அண்ட் ஸ்பியர், கூம்பு மற்றும் கோளம் தொடர்ந்த கணக்குகள் தான் இந்த வீடியோ முழுக்குமே பார்க்க போறோம். அதாவது சில கணக்குகள்ல கூம்பையும் கோளத்தையும் தொடர்பு படுத்தி சில கணக்குகள்லாம் கேட்பாங்க சரிங்களா. அந்த மாதிரி கணக்குகள் தான் இந்த வீடியோ முழுக்குமே பார்க்க போறோம் சரிங்களா. கோன் அண்ட் ஸ்பியர், அதாவது கூம்புக்கு கோளத்துக்கு ரெண்டுத்திற்குமே தனித்தனியா வீடியோ போட்டிருக்கோம். ஃபார்முலா சம் எல்லாமே தெளிவாவே நடத்திருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. ஆல்மோஸ்ட் 3D முடிக்க போறோங்க. இதுக்கு அடுத்து என்ன டாபிக் போடலாம் அப்படிங்கறத கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க சரிங்களா. சரி, இப்போ கணக்குள்ள போயிருவோமா. என்ன கேட்டிருக்காங்க? A cone is 8.4 cm high and the radius of its base is 2.1 cm. It is melted and recast into sphere. Find the radius of the sphere. ஒரு கூம்பின் அடிப்பக்கத்தின் ஆரம் 2.1 சென்டிமீட்டர், உயரம் 8.4 சென்டிமீட்டர் எனில் அது உருக்கப்பட்டு ஒரு கோளமாக வார்க்கப்பட்டால் கோளத்தின் ஆரம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ரொம்ப முக்கியமான கேள்வி. 2019 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்விங்க. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு கூம்பு இருக்குதான் சரிங்களா. கூம்பு வரைஞ்சுக்கிட்டுமா, இதுதான் ஒரு கூம்பு இல்லையா. சரி இருக்கட்டும். அந்த கூம்பினுடைய ஆரம் கொடுத்துருக்காங்க சரிங்களா. இது மைய பகுதி, இது ஆரம் சரிங்களா. அப்போ கூம்பினுடைய ஆரம் என்னவாக இருக்குதான்? 2.1 சென்டிமீட்டராக இருக்குதான் சரிங்களா. சரி இருக்கட்டும். மற்றும் அந்த கூம்பினுடைய உயரம் ஹைட் என்னவாக இருக்குதா? ஹைட் 8.4 சென்டிமீட்டராக இருக்குதான் சரிங்களா. என்ன பண்றாங்களா, இந்த கூம்பை உருக்கி ஒரு கோளமாக மாத்துறாங்களாம் சரிங்களா. கூம்பை உருக்கி என்ன பண்றாங்களா, ஒரு கோளமாக மாத்துறாங்களாம். அப்போ அந்த கோளத்தினுடைய ஆரம் என்ன, இதான் கேள்வி சரிங்களா. கோளம்னா என்னது? ஸ்பியர் சரிங்களா. இந்த ஸ்பியரினுடைய ஆரம் என்ன, இதான் கேள்வி சரிங்களா. சரி, அப்போ நல்லா பாருங்க. முதல்ல நம்மளுக்கு கோனுக்கான ஃபார்முலா, கூம்பினுடைய கன அளவுக்கான ஃபார்முலான்னு கேட்டீங்கன்னா, கூம்போட கன அளவுக்கான ஃபார்முலா வால்யூம் ஈக்குவல் டு 1/3 × πr²h சரிங்களா. இதுதான் கூம்பினுடைய கன அளவுக்கான ஃபார்முலா சரிங்களா. சரி இருக்கட்டும். இந்த ஸ்பியர், அதாவது கோளத்தினுடைய கன அளவுக்கான ஃபார்முலா வால்யூம் ஈக்குவல் டு 4/3 πr³ சரிங்களா. இதுதான் கோளத்தினுடைய கன அளவுக்கான ஃபார்முலா, ஸ்பியரோட வால்யூம்கான ஃபார்முலா சரிங்களா. இந்த கூம்பை உருக்கி ஒரு கோளமா மாத்துறாங்க. என்ன ஆகுனா, இதோட கன அளவுல எந்த விதமான சேஞ்சஸும் இருக்காது சரிங்களா. இதைத்தான் உருக்கி ஒரு கோளமா, அதாவது ஒரு கோளமாக மாத்துறாங்க. அதனால இந்த கன அளவுல எந்த விதமான மாற்றங்களும் இதுல ஏற்படாது சரிங்களா. சரி இருக்கட்டும். அப்போ கூம்பினுடைய கன அளவும் ஸ்பியர், அதாவது கோளத்தினுடைய கன அளவும் எப்படி இருக்கும்? சமமாக இருக்கும் சரிங்களா. கூம்பினுடைய கன அளவும் கோளத்தினுடைய கன அளவும் சமமாக இருக்கும் சரிங்களா. அப்போ என்னது? கோன் வால்யூம் ஈக்குவல் டு ஸ்பியர் வால்யூம் சரிங்களா. சரி இருக்கட்டும். இப்போ நம்மளுக்கு கோனோட வால்யூம்கான ஃபார்முலா என்னது? அதாவது கூம்பினுடைய வால்யூம்கான ஃபார்முலா, கன அளவுக்கான ஃபார்முலா 1/3 × πr² h சரிங்களா. இருக்கட்டும். ஸ்பியர், கோளத்தினுடைய கன அளவுக்கான ஃபார்முலா என்னது? 4/3 πr³ சரிங்களா. கோனோட ரேடியஸும் ஹைட்டும் தான் கொடுத்திருக்காங்க சரிங்களா. அதாவது கூம்பினுடைய ரேடியஸும் ஹைட்டும் தான் கொடுத்திருக்காங்க. கோளத்தினுடைய ரேடியஸை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க சரிங்களா. கோளத்தினுடைய ரேடியஸை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதுதான் கேள்வி சரிங்களா. சரி, அப்போ கூம்பினுடைய ஆரத்தையும் ஹைட்டையும் மட்டும் சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம் சரிங்களா. அப்போ 1/3 × π × r இங்க என்னதுங்க, என்ன கொடுத்திருக்காங்க? 2.1 சென்டிமீட்டர் கொடுத்திருக்காங்க. என்னத்துக்கு? கோனுக்கு தான் கொடுத்திருக்காங்க சரிங்களா. கூம்புக்கு தான் கொடுத்திருக்காங்க 2.1 சென்டிமீட்டர் ஸ்கொயர் சரிங்களா. அப்போ h என்ன கொடுத்திருக்காங்க? 8.4 கொடுத்திருக்காங்க. × 8.4 ஈக்குவல் டு 4/3 × π. இங்க ஆருக்கு பதிலாக மதிப்பை சப்ஸ்டிட்யூட் பண்ணிடாதீங்க. ஏன்? ஸ்பியர், கோளத்தினுடைய ஆரத்தை தான் கண்டுபிடிக்க போறோம் சரிங்களா. இதை தான் கண்டுபிடிக்க போறோம். இதுக்கு பதிலாக மாத்தி 2.1 போட்டுறாதீங்க. தப்பு சரிங்களா. சரி இருக்கட்டும். அப்போ r³ சரி. இப்போ இங்க r தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்ப r³ மட்டும் வலது பக்கம் இருக்கட்டும், மற்ற எல்லா மதிப்பையும் இடது பக்கம் கொண்டு போவோம் சரிங்களா. அப்போ 1/3 × π × 2.1² × 8.4 சரிங்களா. அப்போ 4/3 இடது பக்கம் வரையில 3/4 ஆகும் சரிங்களா. சரி இருக்கட்டும். பை இடது பக்கம் வரையில 1/πன்னு சொல்லிட்டு ஆகும், ஈக்குவல் டு r³ சரிங்களா. சரி இருக்கட்டும். இங்க பையும் கேன்சல் ஆயிரும், 3 கேன்சல் ஆயிரும் சரிங்களா. அப்போ நல்லா பாருங்க. 1 4 4, 2 4 8, புள்ளி 1 4 4 சரிங்களா. இங்க புள்ளி இருக்கும் சரிங்களா. அப்போ 2 அதாவது 2.1² இருக்கு. அப்போ
2.1 ஸ்கொயர், அதாவது 2.1 ரெண்டு டைம் எழுதிக்கலாம். 2.1 into 2.1 into 2.1 சரிங்களா ஈக்குவல் டு r கியூப். அப்போ இங்க 2.1 மூணு தடவை இருக்கு. அப்போ 2.1 கியூப்னு எழுதிக்கலாமா? சரி இருக்கட்டும், ஈக்குவல் டு r கியூப் சரிங்களா. இப்போ நம்மளுக்கு ரேடியஸ் ஆரம் மட்டும் தான் தேவை. அப்போ ஆரம் தெரியும், அதாவது ஆரம் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்? ரெண்டு பக்கமும் கியூப் ரூட் எடுக்கணும் சரிங்களா. கியூப் ரூட் எடுக்கணும். ஏன்? கியூப்ல இருக்கு, அதாவது 2.1 கியூப்னு இருக்கு, r கியூப்னு இருக்கு. அதனால கியூபை கேன்சல் பண்றதுக்கு கியூப் ரூட் தான் எடுக்கணும் சரிங்களா. அப்போ ரெண்டு பக்கமும் கியூப் ரூட் எடுப்போம். கியூபும் கியூப் ரூட் கேன்சல் ஆயிரும், கியூபும் கியூப் ரூட் கேன்சல் ஆயிரும். அப்ப r ஈக்குவல் டு 2.1 சென்டிமீட்டர். ஆப்ஷன் பி தான் சரியான விடை சரிங்களா. சரி இப்ப அடுத்த கணக்கு போயிருவோமா? என்ன கேட்டிருக்காங்க? A solid sphere of radius 9 cm is melted and cast into a shape of solid cone of same radius. Find the height of the cone. 9 சென்டிமீட்டர், அதாவது 9 சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஒரு திண்ம கோளத்தை கொண்டு அதே ஆரமுள்ள கூம்பு செய்யப்பட்டால் அக்கூம்பின் உயரம் யாதுன்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப முக்கியமான கேள்வி. 2019 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்விங்க. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க? 9 சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஒரு கோளம் இருக்குதான் சரிங்களா. ஒரு கோளம் இருக்குது. அந்த கோளத்தினுடைய ஆரம் என்னவாக இருக்குதா? 9 சென்டிமீட்டராக இருக்குதான் சரிங்களா. என்ன பண்றாங்களா? அந்த கோளத்தை கொண்டு அதே ஆரமுள்ள கூம்பு ஒன்றை தயாரிக்கிறாங்களா சரிங்களா. அதாவது ஒரு கூம்பு ஒன்றை தயாரிக்கிறாங்க. அந்த கூம்பினுடைய ஆரமும் என்னவாகத்தான் இருக்குதா? 9 சென்டிமீட்டராக தான் இருக்குதா சரிங்களா. இந்த கோளத்தில் இருந்து இந்த கூம்பை தயாரிக்கிறாங்க. தயாரிக்கப்பட்ட இந்த கூம்பினுடைய ஆரமும் என்னவாகத்தான் இருக்குதா? 9 சென்டிமீட்டராக தான் இருக்குதா. என்ன கேட்டிருக்காங்க? இந்த கூம்பினுடைய உயரம் என்ன, ஹைட் என்ன, இதான் கேள்வி சரிங்களா. क्वेश्चन புரிஞ்சிருச்சா? புரியல இன்னொரு ப்ளே பண்ணி பாருங்க, கண்டிப்பா புரியுங்க. சரி இப்போ நம்மளுக்கு மேல பார்த்த மாதிரியே தான் கூம்பினுடைய கன அளவும் கோளத்தினுடைய கன அளவும் சமமாக தான் இருக்கும். ஒரு கோளத்தை உருக்கி ஒரு கூம்பாக செஞ்சாலும் கன அளவு மாறாது. ஒரு கூம்பை உருக்கி கோளமாக செஞ்சாலும் கன அளவுல எந்தவித மாற்றமும் ஏற்படாது படாது சரிங்களா. சரி மேல பார்த்த மாதிரியே தான் கோளத்தினுடைய கன அளவுக்கான ஃபார்முலா என்னதுங்க? 4/3 பை r கியூப் சரிங்களா. சரி இருக்கட்டும். கூம்பினுடைய கன அளவுக்கான ஃபார்முலா என்னதுங்க? 1/3 into பை r ஸ்கொயர் h. சரி இருக்கட்டும், ரெண்டுமே சமம். அப்போ ஸ்பியர் வால்யூம் ஈக்குவல் டு கோன் வால்யூம் சரிங்களா. அப்போ ஸ்பியரோட வால்யூம் என்னது? அதாவது கோளத்தினுடைய அதாவது கன அளவு 4/3 into பை r கியூப். சரி இருக்கட்டும். கோனோட கன வால்யூம் என்னது? 1/3 into பை r ஸ்கொயர் h சரிங்களா. இங்க நம்மளுக்கு ஹைட்டை தான் கண்டுபிடிக்கணும், அதாவது கூம்பினுடைய ஹைட்டை தான் கண்டுபிடிக்கணும். அப்ப நல்லா பாருங்க, 4/3 into பை into ஸ்பியரோட வால்யூம் அவங்களே கொஸ்டின் என்னன்னு கொடுத்துட்டாங்க, அதாவது கோளத்தினுடைய ஆரம் என்னன்னு கொடுத்துட்டாங்க, 9 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. அப்போ கோளத்தினுடைய ஆரம் இங்க பாருங்க, மேல கோளத்தினுடைய ஆரம் என்னவாக இருக்குது? 9ன்னு இருக்கு. அப்போ 9 கியூப் சரிங்களா. சரி இருக்கட்டும். ஈக்குவல் டு 1/3 into பை into ஆரம், அதாவது கோனோட ரேடியஸ் என்னது? அங்க 9 தான். அதாவது 9 சென்டிமீட்டர் ஆரம் கொண்ட ஒரு கோளத்தை உருக்கி 9 சென்டிமீட்டர் ஆரம் கொண்ட ஒரு கோணாக, அதாவது ஒரு கூம்பாக மாத்துறாங்க சரிங்களா. அப்போ இந்த கூம்பினுடைய ஆரமும் என்னதுதான்? 9 சென்டிமீட்டர் தான் சரிங்களா. அப்போ ஆருக்கு பதிலாக 9 9 ஸ்கொயர் இன்ட்டு h, அதாவது கூம்பினுடைய உயரத்தை தான் கண்டுபிடிக்க போறோம் சரிங்களா. அப்போ h மட்டும் வலது பக்கம் வச்சுக்கிட்டு மற்ற எல்லா மதிப்பையும் இடது பக்கம் கொண்டு போயிருவாங்க. சரி இருக்கட்டும். அப்போ 4/3 into பை into 9 கியூப் எப்படி எழுதிக்கலாம்? 9 into 9 into 9 கியூப் அப்படிங்கிறதுனால 9 3 தடவை எழுதிக்கலாம் சரிங்களா. சரி இருக்கட்டும். 1/3 இடது பக்கம் போவையில 3/1 அப்படி சொல்லிட்டு ஆகும் சரிங்களா. சரி இருக்கட்டும். பை இடது பக்கம் போவையில 1/πன்னு சொல்லிட்டு ஆகும் சரிங்களா. சரி இருக்கட்டும். 9 ஸ்கொயர் இடது பக்கம் போவையில 1/9 ஸ்கொயர்னு ஆகும். 9 ஸ்கொயர் அப்படி எழுதிக்கலாம், 9 into 9 எழுதிக்கலாமா, அதாவது 9 into 9 எழுதிக்கலாம் சரிங்களா. சரி இருக்கட்டும். ஈக்குவல் டு h சரிங்களா. இப்ப பாருங்க, எதெல்லாம் கேன்சல் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணுவோம் சரிங்களா. இந்த பையும் கேன்சல் ஆயிரும், இந்த 3 கேன்சல் ஆயிரும், இந்த 9 கேன்சல் ஆயிரும், இந்த 9 கேன்சல் ஆயிரும் சரிங்களா. அப்போ h ஈக்குவல் டு 4 into 9 இருக்கு. 4 into 9 36 சென்டிமீட்டர். ஆப்ஷன் டி தான் சரியான விடை சரிங்களா. இப்ப அடுத்த கணக்கு போயிருவோமா? என்ன கேட்டிருக்காங்க? A solid sphere of radius x centimeter is melted and cast into a shape of solid cone of same radius. The height of the cone is, அதாவது x சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஒரு திண்ம கோளம் அதே ஆரமுள்ள ஒரு கூம்பாக மாற்றப்படுகிறது எனில்
கூம்பின் உயரம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. 2023 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி மற்றும் 10th நியூ புக்ல உள்ள கேள்விங்க. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு கோளம் இருக்குது சரிங்களா, அந்த கோளத்தினுடைய ஆரம் என்னவாக இருக்குதான், கோளத்தினுடைய ஆரம் x சென்டிமீட்டராக இருக்குதான் சரிங்களா. கோளத்தினுடைய ஆரம் x சென்டிமீட்டராக இருக்குது மற்றும் எழுதிக்கிறேங்க, கோளத்தினுடைய ஆரம் x சென்டிமீட்டராக இருக்குது. கோளம் அதே ஆரமுள்ள ஒரு கூம்பாக மாற்றப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. அதாவது இது ஒரு கோளம் சரிங்களா, இந்த கோளத்தை என்ன பண்றாங்களா, ஒரு கூம்பாக மாற்றுறாங்களா சரிங்களா. அந்த கூம்பினுடைய ஆரமும் என்னவாகத்தான் இருக்குதான், x சென்டிமீட்டராக தான் இருக்குதான் சரிங்களா. நல்லா பாருங்க, x சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஒரு கோளம் அதே ஆரமுள்ள ஒரு கூம்பாக மாற்றப்படுகிறது. அப்போ கூம்பினுடைய ஆரமும் என்னவாகத்தான் இருக்குது, x சென்டிமீட்டராக தான் இருக்கு. கேள்வி என்ன, கூம்பினுடைய உயரம் என்ன, ஹைட் என்ன அப்படிங்கறதான் கேள்வி சரிங்களா. சரி இருக்கட்டும், மேல பார்த்த மாதிரியே தான் கோளத்தினுடைய கன அளவும் கூம்பினுடைய கன அளவும் சமமாகத்தான் இருக்கும் சரிங்களா. சரி இருக்கட்டும். சரி முதல்ல கோளத்தினுடைய கன அளவுக்கான ஃபார்முலா நமக்கு என்னதுங்க, 4/3 × πr³ சரிங்களா. சரி இருக்கட்டும். கூம்பினுடைய கன அளவுக்கான ஃபார்முலா என்னதுங்க, 1/3 × πr²h மேலே பார்த்துருக்கோம், அதனால திரும்ப நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை சரிங்களா. சரி இருக்கட்டும். இப்ப பாருங்க, நம்மளுக்கு இந்த h தான் தேவை. சரி முதல்ல எல்லா வேல்யூவும் சப்ஸ்டிட்யூட் பண்ணிடுவோம் சரிங்களா. இப்போ 4/3 × π × r, இங்க ரேடியஸ் அதாவது ஸ்பியரோட ரேடியஸ் என்னது நம்மளுக்குங்க, x சரிங்களா. அப்போ x³ = 1/3 × π × கோணினுடைய கூம்பினுடைய ஆரம் என்னதுங்க, x சென்டிமீட்டர். அப்போ x² × h சரிங்களா. இந்த h தான் கண்டுபிடிக்க போறோம். h மட்டும் வலது பக்கம் இருக்கட்டும், மற்ற எல்லா மதிப்பையும் இடது பக்கம் கொண்டு போயிடும் சரிங்களா. அப்போ 4/3 × π × x³ இருக்கு. அப்போ x³ எத்தனை டைம் எழுதிக்கலாம், x × x × x ன்னு 3 தடவை எழுதிக்கலாம் சரிங்களா. இருக்கட்டும். அப்போ 1/3 இடது பக்கம் போவேல 3/1 ஆகும் சரிங்களா. இன்ட்டு π இடது பக்கம் வரையில 1/π ஆகும் சரிங்களா. சரி இருக்கட்டும். x² x² இடது பக்கம் வரையில 1/x² ஆகும். x² எழுதிக்கலாம், x × x எழுதிக்கலாம் சரிங்களா. அப்போ = h. அப்போ இப்போ இங்க எதெல்லாம் கேன்சல் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிடுவோம் சரிங்களா. அப்போ இங்க பையும் கேன்சல் ஆயிரும், 3 கேன்சல் ஆயிரும், ஒரு x கேன்சல் பண்ணிக்கலாம், ஒரு x கேன்சல் பண்ணிக்கலாம் சரிங்களா. அப்போ மிச்சம் எதெல்லாம் இருக்கு, 4x. அப்போ ஹைட் என்னதுங்க, 4x சென்டிமீட்டர். ஆப்ஷன் சி தான் சரியான விடை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். வெற்றியை நோக்கிய உங்கள் பயணத்திற்கு என் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.